இன்றைக்கி நம்ம 1 கிலோ நான் கத்தா தான் செய்ய போகிறோம். அதோட அளவு சொல்கிறோம். 600 கிராம் மைதா எடுத்திருக்கோம். 250 கிராம் ஜீனியை இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது, பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். மாதிரி 400 கிராம் அளவுக்கு நெய்யும் பட்டரும் சேர்த்து இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கலக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய் ஊற்றி இல்லை உங்களுக்கு பட்டர் வேணான்னா நீங்கள் நெய் மட்டுமே உருக்கி சேர்த்துக்கலாம். நெய் அப்படியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 400 ml நெய் எடுத்திருக்கேன். நெய்யும் பட்டரும் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பதம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும். வெடிப்பு வராத அளவுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அச்சு வேணுன்னா நீங்கள் அச்சியாலேயும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளரால் தான் இதை கட் பண்ண போகிறேன். மூன் ஷேப்பாக கட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதனால் நான் பெரிய பெரிய சைஸாக பண்ணிக்கிறேன். 1 கிலோவுக்கு 25 பீசஸ் பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி உள்ள பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்து இதில் வச்சு நான் கத்தெல்லாம் இதில் வச்சு பேக்கிங் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நான் கத்தா செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் கத்தெல்லாம் இந்த மாதிரி ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது 20 நிமிஷம் பேக்கிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் கத்தா எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நான் கத்தா பிஸ்கெட்டெல்லாம் இந்த டப்பாவில் பேக் பண்ணிக்கலாம்.